Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். 10ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? தலைநகர் சென்னையில் என்ன நிலவரம்? விரிவான தகவல்கள் லோகநாதன். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இது வருகின்ற 10ஆம் தேதி வரை கனமழை பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது, அடுத்த 24 மணி நேரம் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 25 to 26 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 to 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை பார்க்கும் பொழுது, விருதுநகர், சிவகாசியில் 11 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை, சீர்காழியில் அதே மாதிரி திருநெல்வேலி, நாலமுக்கு பகுதியில தலா 7 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர்ல பெரியாறு அணை பகுதியில 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லோகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வரும் 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க நாம் கேட்டோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.